ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மற்றவருடைய ஆசைக்காக உன்னுடைய ஆசைகளை எதற்காக ஒளித்து மறைத்து செய்யாமல் இருக்கிறாய்? மற்றவருடைய ஆசைகள் வேறு, உன்னுடைய ஆசைகளானது வேறு. அடுத்தவர்களுக்காக உன்னுடைய ஆசைகளை எப்பொழுதும் விட்டு கொடுக்காதே. யாராவது உன் வாழ்க்கைக்காக அவர்களுடைய ஆசைகளை விட்டிருக்கிறார்களா? கிடையாதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும்? எல்லோரும் சுயநலமாகத்தானே இருக்கிறார்கள். நீ மட்டும் எதற்காக மற்றவர்கள் மற்றவர்கள் என்று பார்த்து பார்த்து ஏமாந்து நிற்கிறாய் தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார். மற்றவனுக்கு அடிமையாக இருக்கவோ, மற்றவனுடைய ஆசைகளை செய்து தரவோ, மற்றவர்களுக்காகவே நீ வாழவோ இங்கு நீ பிறக்கவில்லை. உன்னுடைய ஆசைகளை செய்யவும், உன்னுடைய விஷயங்களை நீ அன்பாக செய்யவும் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாயே தவிர மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு அல்ல. நீதான் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தை தலையில் தூக்கி வைத்து இருக்கிறாய். ஆனால் அது தவறல்ல. குடும்பத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தன்னுடைய கடமையையும் தனக்கு தேவையான விஷயங்களையும் செய்ய வேண்டும் அல்லவா? இந்த சாய் ஆகிய நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னத்தான் செய்கிறாய் என்று நான் பார்க்கும் வரை உனக்காக எதையும் செய்வதல்ல. ஒரு ஆடையை வாங்க வேண்டும் என்றாலும் முதலில் உன்னுடைய பிடித்தவர்களுக்கு வாங்குகிறாய். அடுத்தது பணம் இருந்தால்தான் உனக்கு எடுக்கிறாய். இல்லை என்றால் எடுக்காமல் தான் வருகிறாய். தங்கமே, எதற்காக உன்னுடைய ஆசைகளை விட வேண்டும்? உனக்கு எது பிடிக்குமோ அதை செய். எது தேவையோ அதை வாங்கிக்கொள். அதற்கான வரவையும் அதற்கான நல்ல விஷயங்களையும் இந்த சாயாகிய நான் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு செய்கிறேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் ஆசைகளை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. இப்பொழுது செய்ய ஆரம்பித்துவிட. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். காலம் போகட்டும் போகட்டும் என்று நினைக்காதே. இன்று செய்வோம், நாளை செய்வோம், இன்று நம் குடும்பத்தை கவனிப்போம், இன்று நம்முடைய சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் என்று நினைத்து காலத்தை எந்த ஒரு நல்ல காரியத்திலும் தள்ளி போடாதீர்கள். காலத்தை தள்ளி போட போட அந்த விஷயம் நடக்காமல் கூட போகலாம். அதனால் எப்பொழுதோ எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அப்பொழுதே செய்துவிடுங்கள். யோசித்து நிதானித்து செய்துவிடுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு வரலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான செயல்களையும் செய்ய வேண்டும். அதற்கான விஷயங்கள் நம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்தை கடத்தாமல் தைரியமாக இருங்கள். உங்களுக்காகவே எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் ஆகிய நான் இருந்து உங்களுக்கு அனைத்து வழிகளையும் காட்டுவேன். ஓம் சாய்ராம்.